திரு எஸ் ஸ்ரீராம், அதானி விவகாரத்தை கையில் எடுக்காமல் எதிர்க்கட்சிகளை திசை திருப்பத்தான் ராகுல் காந்தி விவகாரம் இப்ப ரொம்ப மையமா எழுப்பப்படுதா? முக்கியமா இல்ல, நிச்சயமாக இல்ல. நீங்க சொன்ன உங்களோட தலைப்புக்கு ஆதாரமா அரசியலான்னீங்க, ரெண்டும் தான். ஆதாரமும் இருப்பதனால்தான் அரசியல் வருகிறது. ஏன்னா நம்ம எல்லாருமே பார்த்தோம். அது நிச்சயமா ஒரு வருத்தப்பட கூடிய விஷயம். நம் நாட்டில் எவ்வளவோ நமக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். நமக்கு அரசியல் கட்சிகளாக நம்ம என்ன வேணா நம்ம வந்து ஜனநாயக ரீதியில் நம்ம எதிர்கருத்து எல்லாம் பண்ணலாம். ஆனா நம்மை ஆண்ட ஒரு நாட்டுக்கிட்டே போய் எங்க நாட்டில் ஜனநாயகம் இல்லை, நாங்க பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிடுறாங்க, இன்னும் பல விஷயம் எங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஹெல்ப் பண்ணணும், ஜனநாயகத்தை திருப்பி எடுத்துன்னு வர்றது, அதெல்லாம் வந்து நிஜமாவே வருத்தப்பட வேண்டிய விஷயமாக அவை குறிப்பில இருந்து நீக்குறாங்கன்னா அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது எல்லா அசம்பிளிலும் நடக்கக்கூடியது, எல்லா பார்லிமெண்ட்லயும் நடக்கக்கூடியது. அந்தந்த ஸ்பீக்கரோட டிசிஷன். அது யாராக இருந்தாலும் எந்த இதா இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டு என்னன்னு சொல்றேன். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாட்ட அனுமதி கேட்டு ராகுல் காந்தி அன்னைக்கு பேசுறார். மறுநாள் வந்து 18 பத்திகள், ராகுல் காந்தியினுடைய பெரும்பான்மை பேச்சு 18 பத்திகள் அவை குறிப்பிலிருந்து நீக்குறாங்கன்னா அப்ப இதை ஏன் சந்தேகப்படக்கூடாது? அது எந்தெந்த வார்த்தைகள் இருக்கோ அந்த அவை குறிப்பில் அலோ பண்ணாத வார்த்தைகள், அது 18 பத்திகளா இருந்தாலும் சரி, 30 பத்திகளா இருந்தாலும் சரி, அவை குறிப்பில் வராத விஷயமாக இருந்தால் அது யாரா இருந்தாலும் நீக்குவாங்க. பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி இப்படி பேசினாரு, அந்த மாதிரி கம்பீரமான பேச்செல்லாம் இல்லைன்னு எவ்வளவு விவாதம் எல்லாமே பண்ணோமே. இவளுக்கும் அவருடைய பார்லிமெண்ட் அட்டெண்டன்ஸ் வந்து பிலோ தேன் ஆவரேஜ் எம்பியோட அட்டெண்டன்ஸ் சொல்றது. பிரதமர் மோடிக்கும் நல்ல நம்ம இப்ப பேசுறது வந்து, ஆனா பிரதமர் மோடி அங்க போய் என்ன ஜனநாயகத்தை அதுதானங்க முக்கியம். அது நீங்க பேசவே உடலன்னு சொல்ற போது வராத பார்லிமெண்ட்டுக்கு நீங்க மேக்ஸிமம் எங்கயோ நீங்க லோவஸ்ட் அட்டெண்டன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அங்க வந்து மைக்க நிறுத்துறாங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு வேப்பக்கூடிய விஷயம். பிரதமர் மோடி மேலேயும் அதே விமர்சனம் இருக்கு. அவர் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முதல் நாள் வர்றாரு, அதோட அவர் பெரும்பாலும் வர்றது இல்ல, கேள்விகளுக்கு பதில் சொல்வதும் இல்லைன்னு அவர் மேலே அந்த அட்டெண்டன்ஸ் இருக்கு. பெகாசஸ் வைத்து எங்களை வேவு பார்க்கப்படுகிறதுன்றாங்க. அப்ப நம்ம சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல பெகாசஸ்ல அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கலன்னு சொன்ன பிறகும், நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகும் அதை திருப்பி வெளிநாட்டில் போய் எங்களை வேவு பார்க்கிறார்கள் என்று சொல்வதெல்லாம் நிச்சயமாக எந்த ஒரு, அது யாராக இருந்தாலும் சரி, இந்த ஏதோ ராகுல் காந்தி மட்டும் நம்ம சொல்வதாக சொல்லல, பிரதமர் மோடியை சேர்த்து சொல்றேன், யார் பேசினாலும் அது எந்த காலத்தில் பேசினாலும் தவறுதான். பிரதமர் மோடியா இருந்தாலும் எங்க பிரதமர் என்னைக்கு அவர் என்னைக்கும் அவர் பேசவும் மாட்டாரு. இந்த மாதிரி போய் எங்க ஜனநாயகத்தை போய் எங்களை காப்பாத்தி கொடுங்க, எங்களை யாரும் பேச விட மாட்டோம் என்னைக்கும் போய் அந்த மாதிரி சொன்னது இல்லை. அவர் பேசின வார்த்தையை நான் படிச்சு காட்டுறேன், ஒரே நிமிஷம். மே 16, 2015 சீனாவுல, இந்தியராக பிறந்ததற்கு நான் வெட்கப்படுகிறேன், நாட்டை தற்போது பிரதிநிதித்துவப்படுத்துவதில் நான் பெருமை கொள்கிறேன். ஒண்ணு. சவுத் கொரியால பேசியிருக்காரு, கடந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ அதனால் தான் இந்தியாவில் பிறவி எடுத்திருக்கிறோம் என்று மக்கள் ஒரு காலத்தில் உணர்ந்தார்கள், தற்போது அப்படி அவர் உணரவில்லை அப்படின்னு சவுத் கொரியால பேசி. ஆமா, இந்தியா இஸ் a place of snake charmers தானே நம்மளை பல காலம் ஆண்ட காங்கிரஸ் உலகத்துக்கு காட்டியது. இந்தியா இஸ் a country of snake charmers, பாம்பாட்டிகளின் ஊருன்னு தான் காங்கிரஸ் ப்ரொஜெக்ட் பண்ணது. சோ ஆப்வியஸா அது கரெக்ட் தானே. அது நம்மள வந்து ஒரு நம்மளே தாழ்த்தி தானே நம்ம நாட்டை ப்ரொஜெக்ட் பண்ணதான் அவர் கோடிட்டு காட்டுறாரு. ஸ்ரீராம், ஒரே நிமிஷம் சொல்லுங்க. ஒரு வலதுசாரியா வேண்டாம், மோடி ஆதரவாளர், பிஜேபி ஆதரவாளரா வேண்டாம், இந்த வார்த்தைகள் ஒரு இந்தியரா உங்களை காயப்படுத்துதா இல்லையா? அதாவதுங்க அவருடைய கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கணும். ராகுல் காந்தி பேசியது உங்களை காயப்படுத்தவில்லை என்றால் என்ன, இது காயப்படுத்தவில்லை. ராகுல் காந்தி பேசியது உங்களை காயப்படுத்தி விட்டு நீங்க சொல்லிட்டேன்னா அப்புறம் நான் இதை ஒத்துக்கிறேன். காயப்படுத்தி ஆகையினால ராகுல் காந்திக்கு ஒரு ரூலும் பிரதமர் மோடிக்கு ஒரு ரூலும் நீங்க வச்சீங்கன்னா ஆனால் இதுல நானும் கேட்கிறேன், பிரதமர் மோடிக்கு ஒரு ரூல், ராகுல் காந்தி சொன்னதை கண்டிக்கும் போது சொல்றேன், மோடி சொன்னதுக்கு அவர் எங்கேயாவது போய் ஜனநாயகத்தை காப்பாத்தி கொடுங்க எங்கேயாவது போய் பேசிருக்காரா? நான் பேசும்போது என் மைக்கை அணைக்கிறார்கள் எங்கேயாவது போய் பேசிருக்காரா? நான் வந்து என்ன பெகாசஸ் வச்சு ஊழல் வேவு பார்க்கறாங்க எங்கேயாவது போய் ஆப்போசிஷன் லீடராகவும் எங்கேயாவது போய் பேசிருக்காரா? நம் நாட்டில் உள்ள பேசிருக்கலாம், அது அரசியல், தயவு செய்து செய்யுங்கள், அதற்கான உரிமை உண்டு. ஆனால் வெளிநாட்டில் போய் எங்கள் நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாத்தி கொடுங்கள் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? நீங்களே கேட்டுக்கோங்க உங்களை. சரி, அப்ப பிரதமர் மோடி சொன்னதுக்கு எந்த இடத்துலயும் கான்டெக்ஸ்ட
தாண்டி அவர் நிச்சயமாக அன்னைக்கு நம் நாட்டை எப்படி நம்மள ப்ரொஜெக்ட் பண்ணோன்றத சொன்னாரே தவிர இன்னைக்கு நம்மளுடைய நாட்டோட இன்னைக்கு நம்ம நாட்டோட பெருமை டிஃபரண்ட் 100%. 2014க்கு அப்புறம் உலகம் நம்மை பார்ப்பது வேறு, 2014க்கு முன்னாடி உலகம் நம்மை பார்த்தது வேறு. 2014க்கு அப்புறம் நம்ம போட்டி நாடா நினைக்கக்கூடிய சீனாவிலையும் சவுத் கொரியாலையும் போய் இப்படி பேசினா அந்த நாட்டு மக்கள், உலக நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க? வளர்ந்திருக்கோன்றது சொன்னார், அதுல என்ன தப்பு இருக்கு? எப்படி நம்ம வளர்ந்திருக்கோம்னு சொல்றாரு, அதுல தப்பு இல்ல, அது பாசிட்டிவா பார்க்கணும். ஆனா திருப்பி நம்ம நாடு எங்களை எதிர்க்கட்சிகளை அமுக்குறாங்க, நீங்க தான் வந்து எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாரு. ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துல அது பொருந்தும்னு எனக்கு தெரியல. ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துல சொல்றாரு சார், ஒரு வருஷத்துல வளர்ந்துட்டோமா நம்ம? என்னங்க ஒரு வருஷத்துல சொல்றாரு நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு? ஒரு வருஷத்துல வளர்ந்துட்டோமா? ஒரு 2014 ஆட்சிக்கு வரும். 2015ல இந்தியா அவமானமா இருந்தது, ரொம்ப இதா இருந்தது, நம்ம இப்ப வளர்ந்துட்டோம், அடுத்த நிலைக்கு போயிட்டோம். ஒரு வருஷத்துல அவ்வளவு பெரிய மாற்றம். அந்த ரோட் மேப்பை சொல்லியிருக்கலாம் அவரு, அதுல தப்பு இல்லையே.